சூப்ல கலந்து கொடுக்குறான். இதை எடுத்துட்டு போய் ஹீரோ கொடுத்துட்டு நீயும் குடி அப்படின்னு சொல்றான். ஹீரோ இன்னும் வந்துட்டு இப்ப எல்லாமே நடக்கிற மாதிரி வந்து இவங்க நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா இவன் மேல ஹீரோயின் மேல ஒரு டவுட் வருது. அப்ப கூட ஒரு நாளும் வந்து இவன் வாசல்லயும் நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஹீரோயின் எப்போ வருவா அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இவனுக்கு டவுட் வந்துருச்சு. அப்ப அதை அவன் கிளியர் பண்ணாம விடுவானா? அதனால ஹீரோயின் கிட்ட பாலை கொடுத்து உள்ள அனுப்பிட்டு ஹீரோயினும் உள்ள போறா. உள்ள போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்றத இப்பதானே நமக்கு காட்டுறாங்க. அவன் பாட்டு ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்பான் போல, இவ போய் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கேம் விளையாடிக்கிட்டு இருக்கா மொபைல்ல. இதை எல்லாத்தையும் திருட்டுத்தனமா பால்கனி வழியா வந்து புருஷங்காரன் பாத்துக்கிட்டு இருக்கான். அடைச்ச மான மரியாதையெல்லாம் விட்டு என்னெல்லாம் பிளான் பண்ணி எதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா இவ என்னன்னா எல்லாத்தையும் சொதுப்பிட்டாலே. அப்பனா இவ வேணும்னே இங்க வந்துட்டு சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்து இவன்கிட்ட கதை பேசிட்டு வெளியில வந்துடுறா போல அப்படின்னு சொல்லி இவன் கண்டுபிடிச்சிடறான். எப்பயும் வாசல்லையே நிக்கிற தம்பிக்காரன் வந்து ரூம்லயே வந்து உட்காந்துட்டான். அவன் தான் எல்லாத்தையும் போய் நேர்லயே பாத்துட்டு வந்துட்டான் இல்லையா. என்ன டோராண்டியே நின்றுட்டு இருப்ப, இன்னைக்கு இங்க இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. ஏன் இங்க இருக்கனா? ஏன்னா எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றான். பார்த்தது மட்டும் இல்லாம கேமரால வீடியோ வேற எடுத்துட்டு வந்திருக்கான். ஏண்டி உன்னை உள்ள அனுப்புனா நீ எதுவுமே பண்ணாம அங்க போய் உட்காந்து அவன் கூட கதை பேசிட்டு கேம் விளையாடிட்டு வரியா அப்படின்னு சொல்லி கத்துறான். ஹீரோயின் தயவு செஞ்சு எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல, என்ன பண்ண சொல்லாத அப்படின்னு சொல்றா. அடியே என் பிரச்சனை உனக்கு புரியுதா இல்லையா? என்னோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியுதா இல்லையா? இதை நம்பிதான் என் வாழ்க்கையே இருக்கு, உன்னை நம்பிதான் என் வாழ்க்கையே இருக்கு. ஆனா நீ அந்த புள்ள மட்டும் பேத்துக்கல அப்படின்னா கண்டிப்பா என் தாத்தா கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாரு. அதுக்கு வேணும்னா நம்ம வேற என்ன எதனா ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கலாம். ஆனா உன் அண்ணா கூட எல்லாம் என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்றா. உன்னை என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது, நான் சொல்றதை மட்டும் நீ செஞ்சா போதும், அதுக்கு மேல நீ எதுவுமே பண்ண தேவையில்ல. இந்த விஷயம் நம்மளோட இருக்கணும், இந்த விஷயம் வெளியிலேயே போக கூடாது அப்படின்னா இது எல்லாம் நம்ம வீட்டோடயே தான் இருக்கணும். ஏதாவது குழந்தைய வெளில போய் தத்து எடுத்தா கண்டிப்பா அந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றான் இவன். ஹீரோயினுக்கு சுத்தமா அந்த விஷயம் பிடிக்கவே இல்லை, அவ பண்றதுக்கு இஷ்டமும் இல்லை. இப்ப மட்டும் நீ போல அப்படின்னா ஒரே ஒரு ஃபோன் கால் தான், உங்க அப்பாவையும் அம்மாவையும் தூக்குல தொங்க வச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறான். ஹீரோயினும் நேரா ஹீரோவோட ரூமுக்கு போயிடுறான். என்னாச்சு, அவன் உன்னை எதுனா பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி ஹீரோ கோவப்படுறான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, இதுக்கு மேல நம்ம சும்மா நடிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே வந்து ஹீரோவை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றா. என்னமாச்சு, உனக்கு எதனா அவன் ட்ரக் எதனா கொடுத்துட்டானா? நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுதா? ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது இல்ல நான் தெரிஞ்சுதான் பண்றேன், எனக்கு இது கட்டாயம் அப்படின்னு சொல்றா. அப்பனா உனக்காக நான் என்ன வேணாலும் சரியா ரெடியா இருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்ச ஹீரோ உடனே ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அப்பாடா எப்படியும் நம்ம சக்சஸ் ஆயிடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான் பைத்தியக்காரனாய்.